செய்திகள் தொடர்கின்றன. பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற நித்யானந்தா கூட்டத்தின் போது செய்தியாளர் ஒருவர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை இளைய ஆதீனமாக பொறுப்பேற்றுள்ள நித்யானந்தாவை சுற்றி எழும் சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லை. ஏற்கனவே பாலியல் புகாருக்கு ஆளான நித்யானந்தா மதுரை இளைய ஆதீனமாக பட்டம் சூட்டப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்து வரும் நிலையில் அவர் மீது அமெரிக்கா வாழ் இந்திய பெண்ணான ஆர்த்தி ராவ் என்பவரும் பாலியல் புகார் ஒன்றை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து சிகிச்சை பெற வந்திருந்த தம்மிடம் நித்யானந்தா பலமுறை தவறாக நடந்து கொண்டதாகவும் ஆர்த்தி ராவ் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு நித்யானந்தா மறுப்பு தெரிவித்து வரும் சூழ்நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் மீதுள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக நீதிமன்றம் அனுப்பிய சம்மன்களுக்கு ஏன் ஆஜராவதில்லை என்று செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வி நித்யானந்தாவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. எனினும் சுதாரித்துக் கொண்ட நித்யானந்தா தனக்கு எந்தவித சம்மனும் வரவில்லை என கூறினார். இதையடுத்து தான் வைத்திருந்த கோர்ட் சம்மன் தொடர்பான ஆதாரங்களை செய்தியாளர் எடுத்து காண்பித்தார். இதனால் மேலும் அதிர்ச்சியடைந்த நித்யானந்தா தனது ஆதரவாளர்கள் மூலம் கேள்வி கேட்ட செய்தியாளரை வெளியேற்ற உத்தரவிட்டார். இதையடுத்து குறிப்பிட்ட செய்தியாளருக்கும் நித்யானந்தா ஆதரவாளர்களுக்கும் கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. அப்போது கடும் வாக்குவாதத்தோடு தகாத வார்த்தைகளை பயன்படுத்திய நித்யானந்தாவின் பெண் சீடருக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. முல்லைப் பெரியாறு அணையில் சோதனைக்காக போடப்பட்ட துளைகளை அடைப்பதற்கான பணியில் ஈடுபட்டுள்ள தமிழக அதிகாரிகளை கேரள அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி அடாவடி செய்து வருகின்றனர். முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டப்போவதாக கேரள அரசு பிடிவாதமாக இருந்து வருகிறது. ஐவர் குழுவின் அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இந்த பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் விரைவில் தீர்ப்பு வழங்க உள்ளது. இந்நிலையில் முல்லைப் பெரியாறு அணையில் சோதனைக்காக போடப்பட்டுள்ள துளைகளை அடைப்பதற்காக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் லாரிகள் மூலம் சிமெண்ட் மூட்டைகளை எடுத்து சென்றபோது கேரள அதிகாரிகள் அதனை தடுத்தனர். மேலும் அணையில் உள்ள துளைகளை அடைப்பதற்கு கேரள அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து அடாவடியில் ஈடுபட்டதால் தமிழக அதிகாரிகளின் முயற்சி தடைபட்டுள்ளது. அணை பராமரிப்பு பணிக்காக சிமெண்ட் மூட்டை கொண்டு செல்லும் லாரிகளை தடுத்து நிறுத்தும் கேரள போலீசார் தமிழகத்தில் இருந்து திருட்டுத்தனமாக மணல் ஏற்றிச் செல்லும் லாரிகளை மட்டும் அனுமதிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் அங்கம்மாள் காலனி நில விவகாரம் தொடர்பாக உண்மை கண்டறியும் குழுவினர் நேரடியாக ஆய்வு செய்து அது பற்றிய விவரங்களை அரசிடம் அளிக்க முடிவு செய்துள்ளனர். சேலம் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள அங்கம்மாள் காலனி நிலத்தை திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அபகரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த நிலத்தை மீட்பதற்காக பாதிக்கப்பட்ட மக்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வீரபாண்டி ஆறுமுகம் அவரது ஆதரவாளர்கள் சிலரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே இந்த சர்ச்சைக்குரிய விவகாரம் குறித்து மனித உரிமை அமைப்புகள் ஏற்பாட்டின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள உண்மை அறியும் குழுவினர் சேலம் அங்கம்மாள் காலனி பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக விசாரணை நடத்தினர். இந்த விசாரணை அறிக்கையை விரைவில் அரசிடம் வழங்க உள்ளதாக அக்குழுவின் தலைவர் மார்க்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த மக்களுடைய போராட்டங்களை நாங்கள் கடந்த 4 ஆண்டு காலமாக மிகவும் அருகில் இருந்து பரிசீலித்துக் கொண்டிருப்பதனால் அவருடைய இன்றைய நிலைமை என்ன, கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்யவும் நாங்கள் வந்திருக்கிறோம். நாளை நாங்களுடைய அறிக்கையை முதலில் பத்திரிகையாளருக்கு அளித்த பிறகு அந்த அறிக்கையை அரசுக்கும் மற்றும் உரிய அதிகாரிகளுக்கும் நடவடிக்கைக்கு அனுப்பப்படும். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் 110 டிகிரி வெயில் அனலாக கொளுத்தி வரும் வேளையில் ஊட்டி மற்றும் கொடைக்கானலில் மழை பெய்துள்ளதால் அங்கு இரவு நேரத்தில் கடும் குளிர் வாட்டி வருகிறது. அக்னி நட்சத்திர வெயில் விடைபெற்று 10 நாட்கள் ஆன பிறகும் சென்னை உட்பட தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இன்னும் வெயிலின் தாக்கம் குறையவில்லை. அனல் காற்றும் வீசி வருவதால் மக்கள் வெளியில் நடமாட முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட இடங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததையொட்டி நல்ல மழை பெய்ய தொடங்கியுள்ளது. உதகையில் மழை சற்று குறைவாக இருந்த போதிலும் இரவில் கடும் குளிர் மக்களை வாட்டி வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். வழக்கமாக ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகுதான் ஊட்டியில் கடும் குளிர் ஏற்படும். இந்த ஆண்டு முன்கூட்டியே குளிர்காற்று வீசுவதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கடும் குளிராக இருக்கும், பொதுமக்களுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஊட்டி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. காற்று பயங்கரமான காற்று அடிக்குதுங்க சார். காற்று தாங்கவே முடியலைங்க. பயங்கர கூரையெல்லாம் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பயங்கர காற்று அடிக்குது. இயல்பு வாழ்க்கை பயங்கரமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எல்லாம் வேலை செய்ய முடியதில்லை, வெளியே போக முடியதில்லைங்க.
திமுக முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமியின் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. திண்டுக்கல் அருகே அரசு அனுமதியின்றி கனிம வளங்களை எடுத்ததாக கிராம நிர்வாக அதிகாரி பரஞ்சோதி கொடுத்த புகாரின் பேரில் ஆத்தூர் திமுக பிரமுகர் முரளிதரனை கைது செய்தனர். அவர் கொடுத்த வாக்குமூலத்தை தொடர்ந்து இந்த வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஐ பெரியசாமி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு ஐ பெரியசாமி சார்பில் வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவை நீதிபதி அனுராதா தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த வழக்கு தற்போது முதற்கட்ட விசாரணையில் உள்ளதால் நீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்க முடியாது என்றும் நீதிபதி அப்போது குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரியில் இன்று அதிகாலை நடந்த விபத்தில் ஒருவர் பலியானார். இது பற்றி தகவல் கொடுத்து நீண்ட நேரமாகியும் காவல்துறையினர் வராததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரியில் இன்று காலை இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஒருவர் மரப்பட்டறை அதிபர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே பலியானார். இது பற்றி தகவல் கொடுத்து 3 மணி நேரமாகியும் காவல்துறையும் ஆம்புலன்ஸும் வராததால் பொதுமக்கள் ஆத்திரமடைந்து சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாலை ஒரு 5:45 அப்படி வந்தார். லாரி அதிக பாரலோடு வேகமாக வந்ததுனால நிலத்தடு மாதிரி ஸ்பாட்டில் காலி ஆகிட்டாருங்க. காவல்துறை இன்ஃபார்ம் பண்ணி 1 மணி நேரமாக வரலங்க. அதனால் மக்கள்லாம் ரொம்ப ஆதங்கப்படுத்தி ரோடு டிராபிக் பண்ணிட்டாங்க. இதேபோல் அரக்கோணம் அருகே உள்ள பொய்ப்பாக்கம் கல்லாரி என்ற இடத்தில் ரேஷன் அரிசி ஏற்றிச் சென்று கொண்டிருந்த லாரியும் காஞ்சிபுரத்திலிருந்து திருப்பதி சென்று கொண்டிருந்த வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து நடந்த பகுதிக்கு உரிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் வராததால் பலத்த காயமடைந்த ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஓமனி வேணும் லாரி 2 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனால் 108க்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். ஸ்பாட்டில் ஃபயர் டிபார்ட்மெண்ட் போலீஸ்காரங்களும் வந்துட்டாங்க. 108 2 ஹவர் ஆயிடுச்சு. கம்ப்ளைண்ட் பண்ணி 2 மணி நேரம் கழிச்சு இன்னைக்கு இப்போ ஒரு செகண்ட் அந்தாலும் உயிர் இருந்தது வரைக்கும் தண்ணி கொடுப்பாட்டி லாஸ்ட் டைம் உயிர் இருந்தது. 108 வந்திருந்தா அந்தாலும் உயிரை காப்பாற்றிருக்கலாம். 108 வராதனால 2 மணி நேரம் கழிச்சு அந்தாலும் உயிரே இங்கே காலம் ஆயிடுச்சுங்க. ஐரோப்பிய நாடுகள் பங்கேற்கும் 14வது யூரோ கால்பந்து போட்டிகள் இன்று கோலாகல துவக்கம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.